ஓம் நமக் சிவாய. ஓம் சக்தி பராசக்தி நாகபராசக்தி போற்று போற்று. நமது சக்தி பீடத்திலே அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சேவா அறக்கட்டளையானது நிறுவப்பட்டு இயன்றவர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் இது அறக்கட்டளை மூலமாக அனைவருக்கும் பொது தொண்டாக இங்கிருந்து செய்யப்பட்டு வருகிறது. அது சமயம் ஒவ்வொருவருடைய மன அழுத்தமும் நீங்கும் வகையில், அமைதி நிலை பெறும் வகையில் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் இந்த தியான பீடத்தின் மூலமாக பலன் பெறும் வகையில் அமைதியான சூழ்நிலையிலே வாழ்க்கையிலே பல நற்பலன்களை எல்லாம் சிந்திக்கும் வகையில் இந்த தியான பீடமானது அமைக்கப்பட இருக்கிறது. அந்த தியான பீடமானது சத்திய ஞான தியான பீடம். இது வேளாக்குறிச்சி ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு திருப்பணி வேலைகள் நடைபெற இருக்கிறது. அதுபோல ஆசிரமம், பொதுமக்கள், இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கான ஆசிரமம், அன்னதான கூடம், இப்படி பல திருப்பணி வேலைகள் நடைபெற இருக்கிறதால் அவரவர்களால் முடிந்த காணிக்கையை, நிதி உதவியை செய்து, ஏன்னா இது அனைவருடைய உதவியோடு, அனைவருடைய உழைப்பாலே இந்த தியான பீடமோ அன்னதான கூடமோ தொடர் அன்னதானம் வழங்குவதாக இருக்கிறது. அதற்கான அன்னதான கூடம், அதற்கான இடவசதி, இது போன்ற சக்தி பீடத்திலிருந்து நிதியுதவி பெறப்படுகிறது. அதனால் அனைத்து பக்த பெருமக்களும், பொதுமக்களும், ஆன்மீக அன்பர்களும் தங்களால் முடிந்த நிதியுதவியை செய்து அன்னை நாகபராசக்தியினுடைய பேரருளை பெற நமது சக்தி பீடத்திலிருந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சக்தி பீடத்திலிருந்து இந்த அறக்கட்டளையினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அறக்கட்டளையினுடைய வங்கி எண் மற்றும் இணையதள முகவரி, மெயில் முகவரி, இது அனைத்துமே இந்த பதிவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக உங்களுடைய உதவியை நாடுகிறோம். உங்களுடைய உதவியை நாடி இந்த சக்தி பீடத்திலிருந்து பல திருப்பணி வேலைகளை பலதரப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்யும் வகையிலும் அமைக்கப்படுகிறது. எனவே அவரவர்களால் முடிந்த நிதி உதவியோ பொருளுதவியோ செய்து பொது தொண்டுகளும், இயன்றவர்கள் இயலாதவர்களுக்கு செய்கின்ற உதவியாக இயன்றவர்களிடம் பெற்று இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு பசியால் வாடும் மக்களுக்கு பசி தீர்க்கும் வகையில் அன்னதானங்களை வழங்கி, மன அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுது அதை இறையருளோடு தியானம் மூலமாக மன அமைதி பெறும் நிலையை உருவாக்குகின்ற வகையில் நம்ம
ஆலயத்திற்கு அருகாமையிலே சத்திய ஞான நாகதேவதை சத்திய ஞான தியான பீடமானது அடிக்கல் நாட்டப்பட்டு திருப்பணி வேலைகள் நடைபெறுகிறது. இந்த திருப்பணி வேலை நடைபெறுகின்ற பொழுது ஒவ்வொருவருடைய உழைப்பும் அதிலே காணிக்கையாக்கி அந்த தியான பீடமானது உருவாக்கப்பட வேண்டும். அந்த தியான பீடத்தினுடைய நோக்கம் பலதரப்பட்ட மனிதர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி நிற்கின்ற பொழுது அவர்களெல்லாம் அந்த தியான பீடத்திலே அமைதியான சூழ்நிலையை கடைபிடித்து இறையருளோடு குருவருளும் திருவருளும் பெற்று அமைதி நிலை அடையும் வகையில் அது அமைக்கப்படுகிறது. அதோடு ஆசிரமம் அனைத்து பக்த பெருமக்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் ஆன்மீக அன்பர்கள் அங்கே தங்குவதற்கான வசதி இந்த பிரம்மசூத்திர குழு நடத்தக்கூடிய அந்த ஆசிரமத்தில் பல மனிதர்களும் பலரும் ஏழை எளிய மக்களும் அங்கே தங்கி செல்லும் வகையில் அந்த ஆசிரமம் அமைப்பதற்காகவும் அன்னதான கூடம் அமைப்பதற்காகவும் நிதி உதவி கேட்டு அனைத்து மக்களும் ஒன்று கூடி இந்த பீடத்தை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரவர்களால் முடிந்த நிதியுதவியை அளித்து அவரவர்களால் முடிந்த நிதியுதவியை கொடுத்து இயன்றவர்கள் இயலாதவர்களுக்கு செய்யும் உதவியாக தொடர்ந்து அன்னதானத்தை கொடுக்கும் வகையில் எல்லாமே இந்த அறக்கட்டளை மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அதனால் உங்களுடைய ஆதரவும் நிதி உதவியும் பெரும் வகையில் இந்த பதிவானது கொடுக்கப்படுகிறது. அவரவர்களால் முடிந்த உதவியை செய்து அன்னை நாகபராசக்தியினுடைய பேரருளும் பெரும் கருணைக்கு பாத்திரமாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அறக்கட்டளையினுடைய வங்கி எண், அதனுடைய விவரங்கள், இணையதள முகவரி, மெயில் முகவரி, அந்த அதை பார்த்து அவரவர்களால் முடிந்த நிதியுதவியோ பொருளுதவியோ செய்து இந்த பிரபஞ்சத்தில் சத்தியமும் தர்மமும் நிலைக்க பெறட்டும். எவ்வளவோ பசியால் வாடுகின்ற மக்கள், அத்தியாவசிய தேவைகள் கூட செய்து கொள்ள முடியாத மக்கள், இப்படி அனைவருக்காகவும் இந்த சக்தி பீடத்திலிருந்து முடிந்தவர்களிடம் முடிந்தவரை நிதியுதவி கேட்டு அனைவருடைய நிதியுதவியும் எதிர்பார்த்து இந்த பதிவை கொடுக்கிறோம். அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சக்தி பீடத்திலிருந்து ஸ்ரீ நாகபாலன் சுவாமிகள், சக்தி நாகபாலன்.